தோசை இருந்தா ஒன்று கொடுமா. ஏமா உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? ஏன் என்னாச்சுப்பா? நீங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாது, பப்ளிக் பிளேஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. தள்ளிடுமா தள்ளிடுமா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? பின்ன என்னங்க, இவங்கள மாதிரி ஆளுங்களாம் இங்க வந்து சாப்பிட்டா நாங்க எங்க போய் சாப்பிடுறது? ஏன் இவங்க வந்து சாப்பிட்டா என்ன? அவங்க மேல நாத்தடிக்கும்ல. அவங்கள மாதிரி ஆளுங்களாம் இங்க வந்து சாப்பிட்டா நாங்க எப்படி நிம்மதியா சாப்பிடுறது? எங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? நீங்க பேசுறது அவங்க மனசை எவ்வளவு கஷ்டப்படுறது கூட உங்களுக்கு புரியலையா? சாப்பிட வந்தா சாப்பிடுற வேலையை மட்டும் பாரு, ரோட்ல நடக்கிற பிரச்சனைக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காது. அதேதான் நானும் சொல்றேன். சாப்பிட வந்தீங்கன்னா சாப்பிட வேலையை மட்டும் பாருங்க. இப்படி மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. அது வழக்கமா வண்டியில குப்பையெல்லாம் ஏற்றி போய் போட்டு அங்கே போய் சாப்பிடுவேன். என்னன்னு தெரியல, பயங்கர பசி, தலை சுத்தலா இருந்தது, அதான் சாப்பிடலான்னு வந்தேன். கோச்சிக்காதீங்க தம்பி. பாத்தியா, இப்ப கூட நீ பண்ண தப்புக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவங்க ஒன்னும் அவங்க வீட்டை சுத்தப்படுத்த வரல, நம்ம நின்று நிம்மதியா சாப்பிடணும்னு இந்த இடத்த சுத்தம் பண்ணதான் வந்திருக்காங்க. அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா செய்யலனா நம்ம யாரும் இங்க நடமாடவே முடியாது. மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லப்பா, சாப்பிடுங்க. இல்லம்மா, ஏமெல்லாம் தப்பு, நீங்க சாப்பிடுங்க, நான் காசு கொடுத்துறேன். இப்ப கூட தப்பாதான் யோசிக்கிறீங்களே. அவங்க ஒண்ணும் உங்ககிட்ட வந்து காசு வேணும்னு கேட்கலங்க. அவங்க பண்ற வேலைக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. அது தந்தாலே போதும்.